ஹையாக்குமுல்லாஹ் ஜமீஅன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உடல் ஆரோக்கியத்தோட, நலவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றேன். அரபிக்ல ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எப்படி கேள்வி கேட்கிறது? யாரு, எது, எங்கே, எப்பொழுது அப்படி எல்லாமே உங்களுக்கு கேட்க தெரியுமா? அப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவல் அப்பா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி, ஏன், எவ்வளவு விலை, இதெல்லாம இன்னும் சில கேள்விகள் வந்துட்டு அரபிக்ல எப்படி கேட்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இதை ஸ்டாண்டர்ட் அரபிக்ல மற்ற ஸ்லாங்ஸ்ல சவுதி, இமாராத்தி, எஜிப்சியன் டைலாக்ஸ்ல வந்துட்டு இதை எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் வர பாருங்க, ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், எப்படி அப்படிங்கிறத அரபிக்ல எப்படி கேட்கறது? ஹவு. ஸ்டாண்டர்ட் அரபிக்ல வந்துட்டு கைஃப அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? கைஃப. இது ஸ்லாங்லயா இருக்கட்டும், சவுதி, இமாராத்தி ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு இது எப்படி கேட்பாங்கன்னா கீஃப். அதே வார்த்தைகள் தான், பட் வந்துட்டு ஹரக்கத் மட்டும் மாறுதாங்க. க இங்க கீஃப். ஓகேங்களா? எஜிப்சியன் இஸ்ஸை எப்படி கேட்பாங்க? எஜிப்சியன் இஸ்ஸை அப்படின்னு கேட்பாங்க. இந்த மூன்று விதமாவும் என்ன பண்ணலாம் எப்படிங்கிறத கேட்கலாம். வாங்க உதாரணங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் அரபிக்ல உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் அரபிக்ல எப்படி கேட்கறது? கிஃப் ஹாலுக். கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக் அப்படின்னா உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு. இதை சவுதி, இமாராத்தி ஸ்லாங்ஸ்ல கேட்கிறாருன்னு எப்படி கேட்கறது? கீஃப் ஹாலக். கீஃப் ஹாலக். உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குது. ஒரு எஜிப்சியன் இருந்தா எப்படி கேட்பாரு? இஸ்ஸையக். இஸ்ஸையக் அப்படின்னா நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டாவதா ஏன். ஏன் அப்படிங்கிறத நம்ம எப்படி அரபிக்ல கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல லிமாதா. லிமாதா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? லிமாதா அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஸ்லாங்ஸ்ல சவுதி, இமாராத்தி ஸ்லாங்ஸ்ல எப்படி கேட்பாங்க? லேஷ். லேஷ். லேஷ்ன்னு கேட்பாங்க. ஒரு எஜிப்சியன் வந்துட்டு இதை எப்படி கேட்பாங்க? லே. எப்படி கேட்பாங்க? லே. ஓகேங்களா? இந்த மூன்று விதமாவும் ஏன் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வாங்க உதாரணங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஏன் தாமதம், ஏன்டா லேட்டா வர்ற, இதை எப்படி கேட்கறது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல? லேட்டுக்கு, தாமதத்துக்கு வந்துட்டு தஅஹுர். ஓகேங்களா? லிமாத தஅஹுர். லிமாத தஅஹுர், ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த ஸ்லாங்ஸ்ல சவுதியா இருக்கட்டும், இமாராத்தி ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு ஏன் லேட்டா வர்ற, ஏன் தாமதமா வர்ற அப்படிங்கறத எப்படி கேட்பாங்க? லீஷ் முத்தஅஹிர். லீஷ் முத்தஅஹிர். ஒரு எஜிப்சியன் லே முத்தஅஹிர். லே முத்தஅஹிர், ஏன் தாமதமா வர்ற அப்படிங்கிறத எப்படி கேட்பாங்க. அப்ப மூன்று விதமாவும் ஏன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். இப்போ ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினை நம்ம கேட்கணும். அப்படியா இல்லையா, பண்ணியா பண்ணலையா கேட்போம் இல்லையா? இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டினை ஸ்டாண்டர்ட் அரபிக்ல கேட்கறதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஹல். ஹல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வாக்கியத்துக்கு முன்னாடி சேர்த்து யூஸ் பண்ணாங்கன்னா ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனா ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு பெரும்பாலுமே இதை பயன்படுத்துறது இல்லை. அவங்க வந்துட்டு டோன்லயே வந்துட்டு அந்த அர்த்தத்தை உள்ள வைக்கிறாங்க. முக பாவனையிலே அதே சென்டென்ஸ் கொடுத்துட்டு முக பாவனையிலே அதை என்ன பண்றாங்க, ஆமாவா இல்லையாங்கிறத எக்ஸ்பிரஷனும் உள்ள வந்துட்டு கொண்டு வர்றதா வந்துட்டு பெரும்பாலுமே ஸ்லாங்ஸ்ல பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? இதற்கான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உனக்கு டீ வேணுமா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. உனக்கு டீ வேணுங்கிறது அரபிக்ல துரீது ஷாய். உனக்கு டீ வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். உனக்கு வேணுமா அப்படிங்கறது எப்படி கேள்வி ஆக்குறது? அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி ஹல் மட்டும் சேர்த்துக்கணும். ஹல் துரீது ஷாய். ஹல் துரீது ஷாய். உனக்கு ஷாய் வேணுமா? இந்த ஸ்லாங்ஸ்ல நம்ம கேட்கணும். சவுதியில, இமாராத்தில வந்துட்டு துரீதுங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க. வேணுமா, வேணும் அப்படிங்கிறதுக்கு திபி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? திபி ஷாய். திபிஷாய் அந்த முகத்திலேயே என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துடுறாங்க. உனக்கு டீ வேணுமா? அப்ப அந்த ஹல்லுங்கிற அந்த வார்த்தை என்ன பண்றது இல்ல, அவங்க பயன்படுத்துறது இல்ல. ஒரு எஜிப்சியன் வந்துட்டு திபி துரிதுங்கிறதுமே ரெண்டுமே பெரும்பாலுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப என்ன பயன்படுத்துவாங்க? ஐஸ் அப்படின்னா வேண்டுமா, வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இவங்க எப்படி கேட்பாங்க? ஐஸிஷாய். ஐஸிஷாய், உனக்கு டீ வேணுமா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை டோன்ல வந்துட்டு இவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு எஸ்ஆர் நோக்கு ஹல் பயன்படுத்தின்னு கேட்கலாம். இல்ல அதே ஸ்டேட்மெண்ட்டை முக பாவனையை வந்துட்டு எஸ்ஆர் நோ அப்படிங்கிற பாவனையில வந்துட்டு நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஓகே. மற்ற எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு அரபிக்ல எப்படி கேட்கறது? கம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஸ்லாங்ஸ்லயும் பயன்படுத்துவாங்க, ஸ்டாண்டர்ட் அரபிக்லயும் பயன்படுத்துவாங்க. கம். கம். ஓகேங்களா? வாங்க உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ இது எவ்வளவு விலை, இது எப்படி ஸ்டாண்டர்ட் அரபிக்ல கேட்கறது? கம் சிஅரு ஹாதா. கம் சிஅரு ஹாதா, இதனுடைய விலை எவ்வளவு? இத ஸ்லாங்ஸ்ல சவுதி, இமாராத்தி ஸ்லாங்ஸ்ல எப்படி கேட்கறது? கம் சிஅரு. கம் சிஅரு. அப்ப அதே வார்த்தை தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஒரு எஜிப்சியன் பிகம் த. பிகம் த. பிகம்னா வேற ஒண்ணு இல்லை, அதே தான். ஆனா கம்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க? பி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பி அப்படின்னா வந்துட்டு வித் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம கேட்போம் இல்லையா, இது எவ்வளவுல கொடுப்பீங்க, இது எவ்வளவுல வரும்
அப்ப இது எவ்வளவுல வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். பிகம் த, அதே தான் அவங்களும் என்ன பண்றாங்க யூஸ் பண்ண, பிகம் த அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க ஒரு எஜிப்ஷியன் கேட்பாங்க. ஓகே, இப்போ விச் எதை மீன் பண்ற, எது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது அரபிக்ல எப்படி கேட்கறது? ஐ எப்படி சொல்லுவாங்க? ஐ அப்படின்னா எது அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட்லயும் சரி ஸ்லாங்ஸ்லயும் சரி என்னதான் யூஸ் பண்ணுவாங்க? ஐ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ எந்த புக் வந்து நீ ப்ரிஃபர் பண்ணுவ, எந்த புக் நீ ப்ரிஃபர் பண்ணுவ? ஐ கிதாப் துஃபத்தில், ஐ கிதாப் துஃபத்தில், எந்த ஒரு புத்தகத்தை நீ ப்ரிஃபர் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இது ஸ்டாண்டர்ட் அரபிக் கேட்கலாம். இதை ஸ்லாங்ஸ்ல நம்ம கேட்கிறா இருந்தா ஐ கிதாப் திபி, ஏ கிதாப் திபி. அப்ப துஃபத்தில் அப்படின்னா ப்ரிஃபர் பண்றது, இவங்க என்ன பெரும்பாலுமே ஸ்லாங்ஸ்ல திபின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஐ அப்படிங்கிறதா எது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க ஸ்லாங்ஸ்லயுமே வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஒரு எஜிப்ஷியன் வந்துட்டு எப்படி கேட்பா? அப்படி இந்த ஆயிஸ் ஏ கிதாப், இந்த ஆயிஸ் ஏ கிதாப், இந்த ஆயிஸ் ஏ கிதாப் அப்படின்னு சொன்னா நீ உனக்கு வந்துட்டு எந்த புத்தகம் வேணும்? ஆயிஸ் ஐ கிதாப், உனக்கு எந்த புத்தகம் வேணும்? இவங்களுமே என்னதான் யூஸ் பண்றாங்க? ஐ அப்படிங்கிறதா என்ன பண்றாங்க எது அப்படிங்கிறதுக்கு மீன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ மாஷா அல்லாஹ், இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? ஏன் அப்படின்னு கேட்கறது எஸ் ஆர் நோ கொஸ்டின், அதே போல எவ்வளவு விலைன்னு கேட்கறது, தென் எது அப்படின்னு கேட்கறது எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ ப்ரீவியஸா நம்ம கவர் பண்ணிட்டோம். யாரு, என்ன, எங்கே, எப்பொழுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ தான், அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அரபிக் கொஸ்டின் மாஸ்டர் டூல் கிட்ட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா லைக் பண்ணிட்டு அரபிக்னுடைய பெரியர்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டே டு டே லைஃப்ல தேவைப்படக்கூடிய அரபிக் லாங்குவேஜ் வந்துட்டு டே டு டே லைஃப்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். See you in the next lesson. மஅஸ்ஸலாம்.